சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் துணையின் மனதில் இருக்கும் ஆசையை தெரிவிக்க வந்தேன். பல காலங்களுக்கு பிறகு உன் துணையின் மனதில் ஒரு பெண்ணை நினைத்து ஆசை உருவாகி இருக்கிறது. வாழ்ந்தால் அந்த பெண்ணோடு தான் வாழ்வாய் என்ற எண்ணத்தை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணிற்கு ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டும் என்று படாத கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த பெண்ணிற்காக பணத்தையும் சேமித்து வருகிறார். அந்த பெண்ணிற்கு பிடித்ததை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த பெண்ணை நேரில் சந்தித்து தான் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்த உன் துணை தயாராகிக் கொண்டிருக்கிறார். பழைய நினைவுகள் அத்தனையும் மறந்துவிட்டார். உன் மீது வைத்திருந்த கசப்பான எண்ணங்கள் அத்தனையும் அவர் மறந்து உன்னையும் மறந்து விட்டுப்ப இப்பொழுது அவர் மனதில் இருப்பது எல்லாம் அந்த பெண்ணை பற்றிய நினைவுதான். இந்த பெண்ணோடு வாழ்ந்தால்தான் நம் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை குறிக்கோளாகவே இருந்துவிட்டார். பிறர் போற்றும் அளவு நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் இப்பொழுது இருக்கும் அவமரியாதை போக வேண்டும் என்றால் அந்த பெண்ணோடு நாம் கைகோர்த்தாலே சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்ற முடிவை எடுத்து அந்த முடிவுதான் அவரது உயிர் என்று நினைத்து வருகிறார். அந்த பெண்ணும் சம்மதிப்பால் என்ற சந்தோஷத்தில் காத்திருக்கும் உன் துணை எத்தனை பூரிப்போடு அந்த பணத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? வாங்கி கொண்டு போய் அந்த பெண்ணிடம் தன் காதலை சொல்ல வேண்டும் என்று பூரிப்போடும் கொண்டாட்டங்களோடும் இருக்கிறார். வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒரு பெண்ணையும் காதலித்து அந்த பெண்ணையும் கைப்பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு இல்லையே. மகிழ்ச்சியாக அவரது வாழ்க்கை போக வேண்டியது அவசியம்தானே. நீ என்னை திட்டிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் சாயப்பா சொல்வது சத்தியம்தான். உன்னையும் அதுதான் உன் துணையையும் எண்ணம் மாறியது உண்மைதான். உன் துணை இப்போது பணத்தை சேர்த்து கொண்டு இருப்பதும் உண்மைதான். அந்த பெண்ணிற்கு பிடித்ததை வாங்கி கொண்டு போய் கொடுத்து தன் காதலை சொல்ல நினைப்பதும் உண்மைதான். உயிருக்கு உயிராக அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணையே வாழ்க்கை துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் உண்மைதான். இதுவெல்லாம் பொய் என்று நினைக்காதே. அவர் வாழ நினைக்க வேண்டும் என்று நினைப்பது பழைய வாழ்க்கை அல்ல. மேற்கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று என் குழந்தையாகிய உன்னிடத்தில் வந்து தன் காதலை சொல்லி தான் வைத்திருக்கும் உனக்கு பிடித்த பொருளை கொடுத்து உன் கரங்களை பிடிக்க வேண்டும் என்று குறிக்கோளாக இருக்கிறார். அதுவும் எந்த நாளில் உன்னை விட்டு எந்த நாளில் பிரிந்தாரோ அதே நாளில் உன் கை கோர்க்க காத்திருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.